வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை இந்த இனிய மாலை வேளையில் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகளாயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். தேர்தல் பரப்புரைகள் தொடங்கிவிட்டன. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய பல நகரங்களுக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதைப்போல தமிழ்நாடு முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் ஆளில்லாத சாலைகளில் கும்பிட்டபடியே சென்று வாக்கு சேகரிக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. சில பல காரணங்களால் தாமதமான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பரப்புரை இன்று மாலை ராயபுரத்திலிருந்து தொடங்கியிருக்கிறது. வழக்கம் போலவே கட்டுக்கடங்காத கூட்டம் திரு டிடிவி அவர்களை காண்பதற்காக திரண்டிருந்த காட்சிகளை பார்த்தோம். இப்போது சில நிகழ்வுகளை, சில நினைவுகளை பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அது காலச்சூழலின் கட்டாயம். தேர்தல் பரப்புரையின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாடு தேனும் பாலும் ஓடுகிற ஒரு நிலமாக இருந்தது என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் இன்றைக்கு கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய அடிநாதமாகவும் விளங்குகிறது. அதற்கு ஏற்றவாறு ஒரு குறள், மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை, அதாவது அரசருக்கு புகழ் நிலைபெற காரணம் நேர்மையான ஆட்சி முறையாகும். அஃது இன்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி, அது இல்லாவிட்டால் மன்னாவாம் நிலைபெறாது. மன்னருக்கு ஒளி, மன்னருக்கு புகழ் என்பது நிலைபெறாது. அரசருக்கு புகழ் நிலைபெற காரணம் நேர்மையான ஆட்சி முறையாகும். அஃது இல்லையானால் அரசருக்கு புகழ் நிலை பெறாமல் போகும். அதுதான் இந்த குறளினுடைய பொருள். அரசருக்கு புகழ் நிலை பெற்றதா? திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது? அது அவர்களுக்கு பெருமை சேர்த்ததா என்று நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக அலச இருக்கிறோம். நம்மோடு விவாதத்தில் பங்கேற்று உரையாடுவதற்காக இங்கே 3 விருந்தினர்கள். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திரு துரை கருணா அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு பாலாஜி வெங்கட்ராமன் வலதுசாரி சிந்தனையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கும். வணக்கம். திரு காசிநாத பாரதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு துரை கருணா, உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் பின்னாடியே இருந்தே சில அரசியல் நிகழ்வுகள் உங்கள்கிட்ட இருந்து சுவாரஸ்யமாக கேட்க முடியும். நான் கேட்க விரும்புவது என்னன்னா, இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தெரியாத சில சம்பவங்கள், சில சரித்திரங்கள், அதை இன்னைக்கு வெளியே கொண்டு வரணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியே வந்துட்டார். தனிநபராக கட்சி நடத்தி செல்கிறார் திரு கருணாநிதி அவர்கள். அதற்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவினுடைய தலைமையில் இருந்த ஆட்சி எப்படி இருந்தது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு எந்த இடத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தடம் மாறி சென்றதாக நீங்கள் நினைக்கிறீங்க? இதனுடைய தொடக்க புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்குது? 1967 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அந்த முதல் தேர்தலில் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனாக தேர்தல் களத்தில் நான் இருந்தேன். அப்போது கம்பம் தொகுதியில் இரட்டை காளை மாட்டு சின்னத்திற்கு காலையிலையும் மாலையில் உதயசூரியனுக்கும் நாங்கள்லாம் ஓட்டு கேட்போம். சிறுவர்களை அப்படி பயன்படுத்தினார்கள். காலையில் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு ஒரு 10-30 பேர் போவோம். ஆமாம், மாலையில் இரட்டை காளை மாட்டு சின்னத்தை அட்டையை குத்தி நீங்கள்லாம் ஆளுக்கு உங்களுக்கு 2 மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு விடுவாங்க. அதுதான் என்னுடைய முதல் அரசியல் பயணமாக இருந்தது. 71 தேனி தொகுதியில் தியாகராஜ் பழனிவேல் ராஜன், ஆமாம் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் தேனி தொகுதியில் இருந்தபோது அப்போது நான் களப்பணி ஆற்றினேன். தொடர்ந்து 67 முதல் இந்த தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் 1949 முதல் 69 வரையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மிக நேர்வழி சென்ற மக்களுக்கான ஒரு கட்சியாக, மக்களுக்கான ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேரறிஞர் அண்ணா தொடங்கிய கட்சி அதுவரையிலும் சரியான பாதையில் தான் போயிருந்தது. 1969 முதல் 2016 வரையிலான சுமார் 48-50 காலம் இந்த கட்சியை வழிநடத்திய மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள் எந்த அளவிற்கு அந்த கட்சியை கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அண்ணாவினுடைய கருத்தாக்கம், அண்ணாவினுடைய கொள்கைகள், லட்சியங்கள் அதிலிருந்து திசை மாறி செல்லுகிறார் என்பதுதான் திரு எம்ஜிஆர் அவருடைய குற்றச்சாட்டு. கட்சியினுடைய பொருளாளராக இருந்து
அந்த 69லிருந்து 71 72 வரையிலான அந்த செயல்பாடுகளில் மக்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாகிறது என்பதை சுட்டிக்காட்டி தான் அவர் அந்த கணக்கு கேட்கிறாரு. அவர் தூக்கி எறியப்படுகிறார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 1971 ஒரு 184 இடங்களில் திமுக வெற்றி பெறுகிறது. அன்றைய தினம் இந்திரா காங்கிரஸுக்கு வெறும் நாடாளுமன்ற இடத்துமே கூட்டு சட்டமன்றத்தில் இல்லாமல் ஒரு 219 தொகுதிகளில் திமுக நின்று 184 இடங்களில் வெற்றி பெற்றதுனால ஒரு ஆகப்பெரிய கட்சியினுடைய தலைவராகவும் ஆட்சித் தலைவராகவும் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தன்னை விட செல்வாக்கான ஒருவர் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் எம்ஜிஆரை ஒரு வெளியேற்றுகிறார். வெளியேறிய எம்ஜிஆர் அவர்கள் மக்களில் சந்திக்கிறார். 72 அக்டோபர் 17 கட்சி தொடங்கிய இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்லணும். அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு யார் இவர் முதலமைச்சராவதற்கு காரணமாக இருந்தாரோ அவர் வெளியேற்றினார். நிச்சயமாக கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக நாவலர் அவர்கள் தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவர் பொறுப்பு முதல்வராக இருந்தார். அண்ணா மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்ற போது அவர் முதல்வர் பொறுப்பில் தான் இருந்தார். கட்சியினுடைய அண்ணாவே தம்பிவா தலைமை ஏற்கவா என்று அழைக்கப்பட்ட மூத்த தலைவர் என்ற வகையிலே அவர்தான் வர வேண்டும் என்று எல்லோரும் நினைத்திருக்க, தொண்டர்களும் மற்றவர்களும் காங்கிரஸை எதிர்கொள்வதற்கு ஒரு தீவிரவாத தன்மை கொண்ட கருணாநிதி வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற பொழுது அன்றைய தினம் நாஞ்சிலார் திரு முரசொலி மாறன் அவர்கள்லாம் ராமாவரம் தோட்டத்தில் போய் திரு எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து இவரை கருணாநிதியை முதலமைச்சராக்கணும் என்ற கருத்தை தெரிவித்ததனால் அவர் பலமுறை திரு கருணாநிதி அவர்களே சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் சொல்லியிருக்கிறார், திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக்கிறான். அப்படி ஆக்கியவரையே கட்சியை விட்டு வெளியேற்றிடுறாங்க. நீங்கள் அந்த 72 அக்டோபர் முதல் அடுத்தடுத்து 77 ஆட்சி அமைக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அந்த வன்முறை சதி ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்குதல் என்றால் ஒரு உச்சபட்சமான தாக்குதல். எம்ஜிஆர் நடிகர் நாடாளலாமா, 2 கேரளத்தை அனுமதிக்க மாட்டோம். அன்றைய தினம் தமிழர் படை என்கிற ஒரு படையையே உருவாக்கி இங்கே சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் பல இடங்களில் இருந்த மலையாளிகள் டீ கடை ஓட்டெல்லாம் அடித்து நொறுக்குனாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தமிழர் படை என்ற அமைப்பையே உருவாக்கி மிக கடுமையான தாக்குதல். எங்கேயும் அதிமுக என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது, அவன் கொடியேற்றி விடக்கூடாது, கொடியேற்றினால் கை வெட்டுறது, கொடி மரம் வெட்டப்படுகிறது, கடுமையான தாக்கல். அன்றைய தினம்தான் அந்த காவல்துறையை முழுக்க திமுகவினுடைய ஏவல் துறையாக பயன்படுத்திய வரலாறு என்பது அன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்த இன்றைய திமுக முன்னணி தலைவர்களுக்கும் அது நன்றாகவே தெரியும். எனக்கு ஒரு சின்ன நினைவு வருது. அதாவது காவல் நிலையங்களில் கூட திமுக காரனை கரைவேட்டி போட்ட திமுக காரங்க உள்ளே போய் கைதிகளை கூட வெளியே கொண்டு வர சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது. நிறைய இருக்குது. நீங்கள் இன்ஸ்பெக்டர் சீட்டையே இழுத்து போட்டு உட்காந்துருவாங்க. அந்த அன்றைய தினம் இருந்த ஒரு உதாரணத்துக்கு, அன்றைய தினம் மதுரை மாவட்ட செயலாளராக இருந்த மதுரை முத்து அவர்கள் கலெக்டரையே போய் மிரட்டுவார். மாவட்ட கலெக்டர் ஈக்குவல்ரா மாவட்ட செயலாளர்னா அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு அவங்க ஒரு உச்சபட்ச அதிகார திமிர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. நீங்கள் உச்சபட்சமான வன்முறை என்பது 1973 மே மாதம், இந்த ஏப்ரல் மே மாதங்களில் இடைத்தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தல் இருக்கிறது. அந்த இடைத்தேர்தல் உலக வரலாற்றிலே அப்படி ஒரு வன்முறையை பார்த்துருக்க முடியாது. மிக கடுமையாக, அதாவது நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் அங்கேருந்து அரசுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும், ஆயுள் கைதிகளை பரோலில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் திருச்சி, பாளையங்கோட்டை, மதுரை, சென்னை உள்ளிட்ட மத்திய சிறைச்சாலைகளில் இருந்த ஆயுள் கைதிகளை பரோலில் கொண்டு வந்து ஒரு ஜீப்பில் 5 பேர் 6 பேரை போட்டு அன்றைய தினம்தான் அந்த சைக்கிள் செயின்ங்கிற ஆயுதத்தையே கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்தில் அந்த சைக்கிள் செயின், உருட்டுக்கட்டைகள், சோடா பாட்டிலு, கருங்கற்கள் இதையெல்லாம் ஜீப்பில் போட்டுட்டு வந்து அன்றைய தினம் இவங்களை பூரா அடித்து மிரட்டிட்டான். இவங்கெல்லாம் சிறுவர்கள், விசிலடிச்சாங்குஞ்சுகள், இவங்களால் அரசியல் நடத்த முடியாது, பயத்தில் ஓடிடுவாங்கன்னு நடித்தார். அது வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திமுக, அன்றைய தினம் மக்கள் செல்வாக்கு மிக்க பெருந்தலைவர் காமராஜர், இந்த முப்பெரும் சக்திகளை ஒரு 2000 கிட்டத்தட்ட ஒரு 5,24,000 ஓட்டு என்னமோ அங்கே இருந்தது. 2,60,000 ஓட்டு மாயத்தேவர் வாங்குறார். 1,50,000 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, புதிதாக வேட்பாளர், புதிய கட்சி, புதிய சின்னமாக இரட்டை இலை வேட்பாளர், எல்லா வன்முறைகளையும் தாண்டி அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை படைத்தது. அதன் பிறகும் தொடர்ந்து 76 திமுக ஆட்சி கலைக்கப்படும் வரையிலும் திரு எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா பிறந்த காஞ்சி மாநகருக்கு சென்று கொடியேற்றி பொதுக்கூட்டத்திலே பங்கேற்க முடியலை. அந்தளவுக்கு தலைவர் அண்ணா வீட்டுக்கு போய் சிலைக்கு மாலை போட்டுட்டு
ஊர்வலம் போகணுங்கிறாரு, உங்கள் மேலே ஆசிட்டு வீச போகிறாங்க, நாங்கள் பாதுகாக்க முடியாது, நீங்கள் திரும்பி போயிருங்கன்னு சென்னைக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அன்றைய ஆட்சியாளர்கள் அப்படி தான் இருந்தது. அந்த அளவிற்கு வன்முறையினுடைய உச்சபட்சமான அந்த அதிகாரத்தில் இருந்த திமுக செய்தது. இன்றைக்கு புனிதர் வேடம் போடுகிறார்கள். இந்த வேடத்தை இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்கள் உதாரணத்துக்கு சொன்ன ஆட்சி மாற்றம் வந்து அவசியம் விரும்புகிறாங்க. ஆக யார் அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புவார்கள்? இந்த ஆட்சியாளர்கள் 5 முறை இந்த திமுகவினர் ஆட்சி நடத்தியிருக்கிறார்களே, இவர்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்கிற அந்த பார்வை இன்றைய மக்களுக்கு இருக்கும். இந்த மக்கள் என்ன ரிசல்ட் தர போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் களம் இருக்குது. இப்போ சில விஷயங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா கடந்து வந்த பாதை என்னங்கிறது தெரியணும். திரு பாலாஜி கேட்டுறாங்க திமுகவினுடைய ஆட்சியை பற்றி, நிகழ்வுகள் பற்றி, அதனுடைய நினைவுகளை பற்றி. திமுகவின் ஆட்சி நிகழ்வுகள் அப்படின்னும் போது பெரும் பகுதியான அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை அவர் மிக தெளிவாக, இதுக்கு மேலே வந்து தெளிவு தேவையில்லை. பிற்காலத்துலேயும் வந்து அது தொடர்கதை தான் அவங்களுடைய ஆட்சியில். அதாவது இப்போ இருக்கக்கூடிய செயல் தலைவர், இப்போதைய தலைவர் செயல் தலைவர் என்பது மன்னிக்கணும், இப்போதைய தலைவர் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த அதுக்கு தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கூட டிவியில் இந்த பொது கூட்டங்களில் பேசும்போது சொல்லுவார், மிசால அவர் அடி வாங்கினாருன்னு சொல்கிறீங்களே, ஏன் வாங்கினார் மிசால அடி, அதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியின் உறவினர் பெண்ணின் மீது இவர் ஏதோ தவறுதலான இது பண்ணிவிட்டு, ஐஜி அருள் இல்லை இன்னொருத்தர், அவருடைய அந்த இதை வந்து அவங்க போய் கேட்கும்போதே அப்படி தனியாக இருப்பாங்க, இதெல்லாம் போய் பெருசாக வந்து கேட்டுக்கிறியா, போய் சிகரெட் வாங்கினு வாப்போ அப்படின்னு ஒரு உயர் அதிகாரியை கூட இது பண்ணாத அளவுக்கு பண்ணதுனால தான் அந்த கரெக்டாக அந்த மிஸ் ஆன பீரியட் வந்த உடனே அவங்களுடைய இது ரைட்டு வா இன்றைக்கி நீ என்கிட்ட மாட்டினல்ல அப்படி அதில் தான் அந்த அடி விழுந்ததை தவிர அதுதான் மிஸ்ஸாவுடைய அடின்றது வந்து அதற்காக கொடுக்கப்பட்ட அடி தான். அரசியல் தலைவர் எல்லாருக்குமே அந்த அடி கிடையாது. இந்த ஒரு இதுதான் என்ன அந்த அளவுக்கான அராஜகங்கள் அன்று இருந்தது, இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் கேடிகே தங்கமணி போகிறவங்கலாம் கொடுக்குறாங்க. அப்போ அன்றைய தினம் சபாநாயகர் இருந்த திரு மதியழகன் என்ன சொல்கிறாருன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்லாம் உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறதாகவும் இந்த ஆட்சி மீது அதிருப்தியில் இருக்கிறதாகவும் எதிர்க்கட்சி சொல்கிறாங்க, அதனால் இதை நம்ம முதல்ல விவாதத்துக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறார். உடனே திமுக தரப்புலேருந்து ஆற்காடு வீராசாமி இன்னும் 2 பேர் எழுந்து, நாங்கள் சபாநாயகர் மேலேயே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கோம், அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ரகளை நடந்துருது. அந்த காலகட்டத்தில் இந்த அரசுக்கு எதிராக இவங்க பேசுகிற ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் எதிர்க்கட்சி பேசுகிறதுல பேச அனுமதிக்கலை. திரு வழி நடத்திய சபாநாயகருக்கு எதிராக அன்றைய தினம் துணை சபாநாயகர் இருந்த விருதுநகர் சீனிவாசனை கொண்டு வந்து பக்கத்தில் இன்னொரு ஆசனம் போட்டு அவர் ஒரு சபாநாயகராக்கி 2 சபைகளை நடத்துகிறாங்க. அதை எதிர்த்து இவர்கள் வெளிநடப்பு செய்கிற போது செருப்புகள் வீசப்பட்டது. திரு எம்ஜிஆர் மீதும் அன்றைய தினம் இருந்த எதிர்க்கட்சியினர் மீதும் திரு மதியழகன் ஆகியோர் மீது அங்கிருந்து செருப்புக்கள்லாம் வீசப்பட்டது. அப்போ தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் வந்து இந்த சபை செத்து விட்டது, இனி மீண்டும் நான் வந்தால் முதலமைச்சராகத்தான் இந்த அவைக்குள் வருவேன்னாரு. 77 அதே மாதிரி முதலமைச்சராக அவைக்குள் போனார். அந்த ஆட்சியிலும் கூட அவங்க பண்ணின அது ஒரு உதாரணம் ஐயா தொடர்பு. நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான், அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து சபையை விட்டு வெளியே வந்து நான் இப்படி தான் வருவேன், இனி வந்து இந்த சபைக்கு வரமாட்டேன், அதே இதுதான் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது துரைமுருகனால் நடத்தப்பட்ட இதுவும் போது அவங்களும் அதுதான் சொன்னாங்க, நான் மீண்டும் இந்த சபைக்கு வந்தால் முதல்வராகத்தான் வருவேன். எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் வாக்களித்து எலெக்ட் பண்ணவே இல்லை. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் ஏதோ முன்ன பின்ன மாதிரி கொடுத்தாங்களே தவிர அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு. பட் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை ஆளும் தகுதி அப்படின்னு வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் இருக்குன்றதை வந்து பட்டவர்த்தனமாகவே அவங்க வந்து மக்களுடைய அந்த வாக்கு இன்றளவுக்கும் இந்த எம்ஜிஆருடைய வாக்கு என்பது வந்து இன்றளவுக்கு மறையாத ஒரு விஷயமாக தான். அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகின்றது. 30 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்று இருக்கக்கூடிய இளம் மக்கள்கிட்ட கூட, அதாவது யங்ஸ்டர்ஸ் கிட்ட கூட எம்ஜிஆர் என்ற ஆளுமையின் மீதான அந்த ஒரு தாக்கம் இருக்குது. அதை இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த ஆட்சியாளர்களாலும் எம்ஜிஆருடைய பேர் சொல்லாமல் தமிழகத்தில், அதனால தான் இப்போ சமீபத்தில் கூட நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எம்ஜிஆர் பேரை வைக்கணும் அப்படின்னும் போது அதுதான் ஒரு ஆளுமை, ஒருத்தருடைய ஆளுமைன்றது அதுதான். அந்த அளவுக்கான ஒரு ஆளுமையை திராவிட முன்னேற்ற கழகம்
பறி கொடுத்தது. அதாவது நான் பெரியவனா நீ பெரியவனான்னு பார்க்க வேண்டிய இடத்துல அவங்க பறி கொடுத்தது. அதுதான் ஐயா பாலாஜி வெங்கட்ராமன் அவர்கள் சொல்கிறப்போ 1989 நடைபெற்ற சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை சொன்னாங்க. 1989 மார்ச் 25ஆம் தேதி அந்த சட்டமன்ற கூட்டம் கூடுகிறது. பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க. அவருடைய நண்பர் வீட்டில் அத்துமீறி காவல்துறை போய் சில கடிதங்கள் ஆவணங்களை கைப்பற்றியிருக்காங்க. இது தொடர்பாக அன்றைய தினம் அவையில் இருந்த குமரி அனந்தன் தான் அந்த இஷ்யூவை கிளப்புறார். அதாவது முதலமைச்சர் கருணாநிதி அவர் கையில் இருக்கிற காவல்துறை இந்த அத்துமீறி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவருடைய நண்பர் வீட்டில் சோதனை நடத்தியிருக்காங்க. இது தொடர்பாக அவையை ஒத்தி வச்சு விவாதிக்கணும் என்று நான் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தொடர்ந்து மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் எழுந்து அதே கருத்தை வலியுறுத்துகிறாங்க. வலியுறுத்தினோடனே அன்றைய தினம் தமிழ் குடிமகன் சபாநாயகர் அவர் என்ன சொன்னாருன்னா, இன்றைய தினம் சனிக்கிழமை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது அவையில் வேறு எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, அதனால் இதை இப்போதைக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது, இன்னொரு நாள் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரதான எதிர்க்கட்சியை சேர்ந்த காங்கிரஸ், அதிமுக, ஜேஎனி எல்லாருமே எழுந்து இல்லை மிக முக்கிய பிரச்சனை, எனவே இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பொழுது நேரடி தாக்குதல். அன்றைய தினம் அவையில் இருந்த வீரபாண்டி ஆறுமுகம், இந்த கோவை மு கண்ணப்பன், மதுரை பொன்முத்துராமலிங்கம், நான் கடைசியாக சொல்கிறேன், பொன்முத்துராமலிங்கம், டிசி பழனிசாமி திருவொற்றியூர் எம்எல்ஏ, ஆத்தூர் எம்எல்ஏ ஐ பெரியசாமி நேரடி தாக்குதல் வந்து டேபிளில் நின்று ஷோல்டரில் உதைச்சாங்க. இப்படி மேலே ஏறி நின்று நேரடியாக பார்த்தேன். நான் அன்றைய தினம் நமது எம்ஜிஆர் பத்திரிகையினுடைய தலைமை நிருபராக அந்த அவையிலே இருந்தவன். அந்த அவையில் இருந்து நான் பார்த்த காட்சிகள் நேரடியாக மேலில் வந்து அடித்தது. அதே மாதிரி இவங்க எல்லாமே நேரடியாக தாக்குதல், அடி முகத்திலையும் கையிலையும் அடித்து அந்த கோவை மு கண்ணப்பன் என்கிற அந்த முன்னாள் அமைச்சர் வந்து முடியை பிடிச்சே இழுத்தார். ஆமாம், அவங்க வந்து அம்மா அப்போ அந்த ட்ரையர் போட்டு கொஞ்சம் இருப்பாங்க, அது ஏதோ டோப்பா முடியும்னு நினச்சிட்டு பிடிச்சி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து பண்ணாங்க. இந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது அவர் படிக்க முயற்சி செய்கிறார். கருணாநிதி அவர்கள் பட்ஜெட்டை படிக்க முயற்சி செய்கிறாரு. பட்ஜெட்டை படிக்க விட மாட்டோம் என்று அதிமுகவினுடைய ஜேஎன்யூ 27 எம்எல்ஏக்களும் எழுந்து கோஷமிடுகிறார்கள். அவை காவலர்கள் உள்ள வந்து மிருகத்தனமான தாக்குதல் அடித்து, நீங்கள் பிரின்ஸ் தங்கவேலுன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார், அண்ணா நம்பினி ஒரு எம்எல்ஏ, ரத்த காயம், ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து அவங்கள தரதரன்னு இழுத்துட்டு போனாங்க. மிகப்பெரிய வன்முறையின் உச்சம் அப்போ நடந்தது. உடனே அந்த படிக்கிற அந்த புத்தகத்தை எடுத்து சர்க்கரை ஆலை மாது என்ற மாதப்பன் பத்திரிகைகளெல்லாம் திரு செங்கோட்டையன் என்று தவறாக வந்தது, அவர் இல்லை, அவர் அருகில் நின்றுட்டு இருந்தார். இவர் தான் அதை எடுத்து கிழிக்கிறதுக்காக அந்த டேபிள் மேலே கை வச்ச உடனே அந்த பார்வையாளர் மாடத்திலேருந்து டிஆர் பாலு கத்துறார், கலைஞரை முதல்வரையே அடிக்க போகிறானுங்க, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. திமுக உறுப்பினர் எழுந்து அவங்க டேபிள் இருக்கிற பூரா எடுத்து அம்மாவை நோக்கி எறிகிறாங்க. அத்தனை கட்டுகளாக வந்து விழுகுது. அதே தினம் திருநாவுக்கரசு கே சார் போன்றவர்கள் அந்த சட்டப்பேரவை செயலாளருடைய பேட் இருக்குல்ல, அதை எடுத்து மறைச்சு பண்ணாங்க. அதையும் மீறி தாக்குதல் இருக்குது. உச்சபட்சமாக துரைமுருகன் வந்து இந்த வலதுபுற சோல்டரை பிடிச்சி எழுதிட்டார். அதை தடுத்த அன்றைய தினம் அந்த அவையில் இருந்த மூப்பனார் குமரி அனந்தனை எல்லாம் கடுமையாக தரக்குறைவான வார்த்தைகளில் துரைமுருகன் திட்டி அந்த சம்பவம் நடந்தது. திரு கே சாரும் திரு திருநாவுக்கரசும் அவையை விட்டு வெளியில் போவோம் அப்படின்னு சொன்னபோது அம்மா வெளியில் போக மாட்டேன்ட்டாங்க. ஒரு 12 நிமிடம் மிகவும் ஒரு பெண் என்றும் பாராமல் நேரடி தாக்குதலில் ஈடுபட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு 12 நிமிடத்துக்கு பிறகு தமிழ் குடிமகன் அவையை ஒத்தி வைத்ததுக்கு பிறகு தான் அங்கேருந்து கிளம்பி வந்து கவர்னரை பார்த்து நடந்த சம்பவங்களை சொல்லி பண்ணாங்க. திமுகவினுடைய அந்த திமுகவில் தமிழக இந்த அரசியல் சட்டமன்ற வரலாற்றில் அது ஒரு மிகப்பெரிய கருப்பு தினமாக இன்னும் இருக்கிறது. அந்த தாக்குதல் என்பது திமுகவினுடைய அந்த அரசியல் வாழ்வையே முடிவுக்கு கொண்டு வருகிற மாதிரியான ஒரு சூழல் அப்போ ஏற்பட்டது. அதனுடைய விளைவு தான் நீங்கள் அந்த 97 ஒரே ஒரு இடம் தான் அவங்களால் ஜெயிக்க முடியாது. 89-90 தலைவருடைய மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுபட்டு ஆட்சிக்கு வந்து விட்டாலும் 91 ஆட்சி கட்சியான திமுக அவர் மட்டுமே தப்பி தவறி துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு தோல்வியடைந்தது இந்த சம்பவனுடைய எதிரொலி. மிக குறைந்த வாக்கு வித்தியாசம். ஆமா, இந்த சம்பவத்தினுடைய எதிரொலி தான் 3000 ஓட்டு. அண்ணா நகர்ல. சரி சரி சரி, ஓகே. குறைந்த வாக்குகள், ரொம்ப குறைவான வித்தியாசம். நிச்சயமாக. அப்போ நான் அந்த தொகுதி இது அதாவது அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளின் நண்பர்களாக அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஆனால்
அந்த காலகட்டத்தில் நீங்கள் கலைஞரோட ஆட்சி காலத்தில் வந்து நாராயணசாமி நாயுடுன்னு சொல்லி மிகப்பெரிய ஆளுமையான விவசாய சங்க தலைவர், மிக நேர்மையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர் மாதிரியான தலைவர் அல்ல அவர். அவர் வந்து எம்ஜிஆரிடம் பேசும்போது கூட வந்து அந்த ரைட் ராயலாகவே பேசுவார். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை, உண்மையாகவே அந்த விவசாய சங்கம் அது விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே பேசக்கூடிய தலைவர்கள். அந்த மாதிரியான தலைவர்கள் மீதான தாக்குதல் என்பதும் கருத்து சுதந்திரம்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி துக்ளக் ஷோ பத்திரிகையின் மீது இவர்கள் தாக்கிய தாக்குதல், தினமணி ஆசிரியர் பத்திரிகையின் மீது இவர்கள் தாக்கிய தாக்குதல்னு அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படியே வரிசையாக லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் 2006 வரேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சட்டம் ஒழுங்குன்னும் போது ஒரு விஷயம், சட்ட கல்லூரியிலேயே அங்கே சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் அதான் அந்த சம்பவத்தை கூட பத்திரிகையில் இவங்க எப்படி சொல்ல வைக்கிறாங்க பாருங்கள். தலித் மாணவர்களுக்கும் தலித் அல்லாத மாணவர்களுக்குமான பிரச்சனையா, அது என்னது அது அதை கூட வந்து ஹைலைட் பண்ணக்கூடாது. ஏன் இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்றது ஹைலைட் ஆகக்கூடாதுன்றது மிக கண்ணும் கருத்துமாக தான் பார்த்து ஒரு விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த வன்முறைக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லைன்னு நான் ஒரே ஒரு விஷயம், இதில் வந்து கட்சி பாகுபாடெல்லாம் கிடையாது. அந்த அளவில் தான் இதெல்லாம் வன்முறைகள்ன்றது வந்து அப்படி தான். அதில் யாருக்கு ஹையஸ்ட் மார்க் அப்படின்னும் போது அவங்க வந்துடுறாங்க. பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு மாணவன் கீழே அடி வாங்கிட்டு இருக்கான். ஆமாம், மாறி மாதிரி அதை பார்க்கும்போது அப்படி உடம்பெல்லாம் உதறும். இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன, பக்கத்தில் காவல்துறை நண்பர்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம், வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அதுதானே சார், அதாவது நீங்கள் காவல்துறை வந்து ஒரு காலத்தில் வந்து ஸ்காட்லாந்து யார் துறைக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு துறைன்னு பேர் எடுத்த தமிழக காவல்துறை யாருடைய ஆட்சியில் வந்து மிக கேவலமாகப்பட்டதுன்னா அது அந்த ஆட்சி தான். நீங்கள் அவர் பீரியடில் பார்த்தீங்கன்னா, பக்தவசலம் ஐயா பீரியடில் பார்த்தீங்கன்னா காவல்துறையை கண்டாலே பயந்து ஓடுவாங்க. ஒரு போலீஸ்கார் வந்து நம்ம தெருவில் வராதுன்னு சொன்னாலும் எல்லாருமே நல்லவங்களும் ஓடுவான், கெட்டவனும் ஓடுவான். எதுக்கு வராதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான். அப்போ நல்லவங்களாவது ஒரு 10 அடி தான் நவுந்து நின்று அப்படி வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு தவறானவன் இருந்தான்னா அவன் வந்து அந்த ஏரியா உள்ளே வரமாட்டான். அவர் போலீஸ்கார் போயிட்டாரா அப்படி தான் கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி உள்ள காவல்துறையும் வந்து மிக நேர்மையான காவல்துறை. அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் எங்கே எப்போ செல்லரித்து போனது அப்படின்னும் போது அவரோட பாணியிலேயே நான் சொல்கிறேன். காவல்துறை அதாவது அவர் அரெஸ்ட் பண்ணும்போது நுரையீரல் கெட்டு போனதான்னு ஒரு நீதிபதி அவர்கள் கேட்டார். அதே இதுதான். அந்த நுரையீரலை யார் கெடுத்ததுன்னு சொன்னால் இவங்க ஆட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ முன்னால் அது பிற்காலத்தில் நமக்கே வரும்னு தெரியாமல் செய்கிற விவகாரங்கள் தான் இது அனைத்துமே. அதே மாதிரி இந்த 2006 இவங்களுடைய ஆட்சி ஏன் போச்சு, மிக முக்கியமாக வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சரே வந்து வேலூரில் சொல்கிறாரு, இந்த ஆட்சி போகுமானால் அதற்கு என்னுடைய துறைத்தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு. அதுதான் அது என்னன்னா, அதான் when you are not the high power is not giving any high tension power to the public will diffuse the power. இதுதான் விஷயம். அந்த பவர் தான் இங்கே யாராக இருந்தாலுமே மக்களுக்கு வேண்டியது அந்த எலக்ட்ரிசிட்டி, அது இவங்களால கொடுக்க முடியல. அதனால 8 மணி நேரம் அதாவது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து 2006 தொடர் மின்வெட்டு. அவர் பாவம் வருத்தப்பட்டு அவரே சொல்றாரு, இந்த ஆட்சி கவர்ந்தா இதுதான் முக்கிய காரணமா இருக்கும்னு சொல்றாரு. ஆனால் அது மாத்திரம் முக்கியமான காரணம் அல்ல. நான் சொன்ன இந்த சட்டம் ஒழுங்கு 2G அன்று மிக பெரிதாக பேசப்பட்ட ஒரு ஊழல் வழக்கு. அதுக்கு பாவம் அதுவும் அவர் கொடுத்த டிவியே தான் அவருக்கு வினையாக வந்தது. அந்த கலர் டிவியில் பார்த்து தான் அவருக்கு மாற்றியே ஓட்டு போட்டாங்க. இது திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களே வந்து மிக வருத்தமாக சொல்லுவாங்க, இந்த டிவியை கொடுத்து இந்த டிவி மூலமாகவே நமக்கு ஒரு வினையை வச்சுக்கிட்டமையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கலர் டிவி இலவசம் என்பது 2006 இது பண்ணி, ஆமாம் 2016 வந்து அதை வந்து ஒரு பெருமையாக வேறு பேசுவாங்க. 2006 தேர்தல் அறிக்கை குயின் என்றால் 2016 தேர்தல் அறிக்கை கதாநாயகன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் அவங்க பேசினாங்க. அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். 2006 1996 அதுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலத்தில் என்ன தேர்தல் அறிக்கையோ அது தொடர்ந்து இன்ற அளவுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதை நிறைவேற்றவே இல்லை. ஒரு சில விஷயங்கள் நான் வந்து திராவிட கட்சிகள் மீதான நம்பிக்கைன்னு சொன்னால், உண்மையிலேயே தமிழகத்தின் முன்னேற்றம் என்பது காங்கிரஸாக திராவிட கட்சியான ஒரு இடத்துல வந்து நிச்சயமாக திராவிட கட்சிகளால் தமிழகம் முன்னேற்றம் அடைந்திருப்பது என்பதை மறுக்க முடியாது.
அதே நேரத்தில் தமிழகத்தில் எந்த அளவுக்கு சீர்கேடுகள் நடந்தது என்பதால் அப்படி பார்க்கும்போது முன்னேற்றம் என்பது கீழே தான் இருக்குது, சீர்கேடுகள் மேலே இருக்குது. அது தூத்துக்குடியினுடைய துயர சம்பவத்தை சுட்டி காட்டுறது மாதிரி. அதே மாதிரி கோயம்புத்தூர் நடந்த குண்டு வெடிப்பு எத்தனை பேர் இப்படி நிறைய பேசலாம். நிறைய பேசுறதுக்கு நீங்களும் வச்சுக்கிட்டீங்க. நான் கால அவகாசம் கருதி அந்த வாய்ப்புகளை தர முடியாது இருக்குது. அழகான கருத்துக்களாக பதிவு வச்சுருக்கீங்க. ஜெயா+ தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாகும் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.